மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 நவம்பர் 2025 பிறந்த நாளுக்கான அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களோட நியூமராலஜி படி நாள் எப்படி போக போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஹாய் சொல்லணும் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நான் புரிஞ்சுப்பேன். சரியா? இன்னைக்கு 22 இது சிறப்பான நாள்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட 4 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், இடம் வாங்குறது, இல்லைன்னா உங்க வீட்டில் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்து பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கிறது, இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு. அது மட்டுமின்றி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏழை மக்கள் யாராவது பசியாக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு போய் இன்னைக்கு தானம் வழங்குங்க. இன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல மிகப்பெரிய புண்ணியமா மாறும். ஒரு 10 பேருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனா வரணும். சரிங்களா? அதனால நிச்சயமா இதெல்லாம் செய்வீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு சுமாரான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6, 8, 9 ஆகிய எண்களில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. நீங்களா போய் பிரச்சனை பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. பயப்பட தேவையில்லை. எந்த அக்ரிமெண்ட்லையும் கையெழுத்து போடாதீங்க. யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் கடன் கொடுத்தா அது திரும்பி வர்றது கஷ்டம். உங்களுக்கு மேல்தட்டிலிருந்து உதவிகள் கிடைக்கப்பெற்று நல்லபடியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்களா போய் எதையும் ஆரம்பிச்சு வைக்காதீங்க. இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடக்கூடாது சொல்லியிருக்கேன், ஜாமீன் போடக்கூடாது சொல்லியிருக்கேன், கடன் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு நாளைக்கு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். அதோட 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் மிகவும் மோசமாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. நீங்களே சும்மா போனா கூட பிரச்சனை உங்களை தேடி வரும் போல தெரியுது. சரிங்களா? அதனால பணம் செலவு பண்ணி ஏதாவது விஷயம் செய்யறதா இருந்தால் அதை தவிர்த்து இன்னைக்கு செய்யாதீங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதை வாழ்க்கையிலேயே விட்டுடுங்க. வேண்டாம். அது உங்களுக்கு நிச்சயமா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் கொடுக்கும். ஓகேங்களா? அது மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் தள்ளி போட்டுடலாமான்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச இன்றைக்கி எடுத்த முடிவுகளாக இருந்தால், இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே ஒதுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் கைவிட்டுருங்க. ரொம்ப நல்லது. சரிங்களா? அது மட்டுமின்றி பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் அலைச்சலான காரியங்களை செய்ய வேண்டாம். ஓகே? உங்களுக்கு நியூமராலஜியில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும், ஏதோ ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னு தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே? நன்றி. வணக்கம்.